நம்ம தினமும் சூரியன் உதயமாகி மறைவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சூரியனை சுத்தி ஒரு பெரிய குடும்பம் சுழல்கிறதுன்னு எத்தனை பேர் உண்மையிலே யோசிச்சிருக்கோம். அதுதான் சூரிய குடும்பம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சூரியனை பத்தி மிக ஆழமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியன் இது ஒரு கிரகம் இல்ல, இது ஒரு நட்சத்திரம். இந்த சூரியன் மட்டும்தான் சூரிய குடும்பத்தோட 99.8% மாச கொண்டிருக்கிறது. அதாவது மற்ற எல்லா கிரகங்களும் அதன் முன் சின்ன புள்ளிகள் தான். சூரியன் இல்லைன்னா பூமி இல்ல, உயிர் இல்ல, காலம் இல்ல. அதன் கோர்ல ஒரு வினாடிக்கு கோடிக்கணக்கான நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுதான் நமக்கு வெளிச்சமும் வெப்பத்தையும் உண்டாக்குது. சூரியன் சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள் வயசானது. சூரியனோட அளவு எவ்வளவு பெருசு அப்படின்னா 13 லட்சம் பூமி சூரியனுக்குள்ள அடங்கும். இது ஒரு ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களால் ஆன 1 பில்லியன் டன் எடையும் ஒரு பிரம்மாண்ட அணுக்கரு உலை ஆகும். சோலார் சிஸ்டம் மாஸ்ல 99.8% சூரியன் தான். சூரியனோட கிராவிட்டி எல்லா கிரகத்தையும் ஒரே குடும்பமா பிடிச்சு வச்சிருக்கிறது. சூரியனுக்குள்ள என்ன நடக்குது? நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. அதாவது அணுக்கரு இணைவுன்னு சொல்லுவோம். அத சூரியன் எரியுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மை என்ன? அது எரியவே இல்லை. அங்கதான் அணுக்கரு இணைவு நடந்துட்டு இருக்கு. ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறும்போது அதிக அளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான ஹைட்ரஜன் பாம்ஸ் வெடிப்பதற்கான சமமான சக்தி உருவாகுது. அதுதான் நமக்கு ஒளியும் வெப்பமும் தருகிறது. சூரியனோட வெப்பநிலை மேற்பரப்பு சர்ஃபேஸ் 5500 டிகிரி செல்சியஸ் இருக்குது. மையப்பகுதி கோர் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த வெப்பம் பூமியை அடைய 8 நிமிடம் 20 வினாடி ஆகும். அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சூரியன் 8 நிமிடத்துக்கு முன்னாடி இருந்தது. சூரியன் இல்ல அப்படின்னா இங்க போட்டோசிந்தசிஸ், அதாவது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை இல்ல, ஆக்சிஜன் இல்ல, ஃபுட் செயின் இல்ல. ஒரு வாரத்துக்குள்ள டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ் ஆகும். கடல்கள்லாம் உறைஞ்சிரும், உயிர்கள் அழிஞ்சிரும். சூரியன் ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்ல, அதுதான் நம்மளோட வாழ்க்கையும். சூரியனோட அடுக்குகள். சூரியன் பல அடுக்குகளால் உருவாக்கப்பட்டது. அதுல என்னென்ன அடுக்கு இருக்கு அப்படின்னா கோர், ரேடியேட்டிவ் ஜோன், கன்வெக்டிவ் ஜோன், போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனா. இதுல கொரோனாங்கிற வெப்பம் சூரியனோட சர்ஃபேஸை விட இது அதிகம். சூரியன் அமைதியானது இல்ல, அது சில நேரம் பயங்கரமா கோபப்படுது. அங்க சன்ஸ்பாட்னு சூரிய புள்ளிகள் இருக்குது. அதோட பகுதிகள்ல சூரிய புள்ளிகள் இருக்குது. சூரியன் தன்னைத்தானே சுத்தி வர 11 வருஷம் ஆகிறது. சூரிய புள்ளிகள் 11 ஆண்டுகள் அந்த புள்ளியை பொறுத்து மாறுபடுகிறது. அந்த சூரிய புள்ளிகள் புழுக்களாக சில மாதம் அல்லது நாட்கள் வரை இருக்கும். இறுதியில் அது சிதைவடைய தொடங்குகிறது. சூரியனில் உள்ள கருமையான புள்ளிகள் அருகே காந்தப்புலங்கள் சிக்கலாக மாறும்போது தீவிர பிரகாசத்துடன் கூடிய ஆற்றல் வெடிப்பு நடைபெறுகிறது. இவை சில நிமிடம் முதல் பல மணி நேரம் வரை நீடிக்கக்கூடியவை. சூரியனில் இருந்து வெளியேறும் துகள்கள் பூமியை அடைய 3-5 நாட்கள் வரை ஆகலாம். இதனால் நமக்கு சேட்டலைட் டேமேஜ் ஆகலாம், இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆகலாம், பவர் பிளாக் அவுட் கூட சம்டைம் ஆகுது. ஒரு பெரிய சோலார் ஸ்டார்ம் பூமியை தாக்கினா நம்ம மாடர்ன் லைஃப் ஒரே நாள்ல கொலாப்ஸ் ஆகலாம். சூரியனோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னா அது எப்போதும் இருக்காது. சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு ரெட் ஜெயண்டா ஆகும். மெர்குரி, வீனஸ், இந்த பிளானட்ஸ் எல்லாமே அழியும். எர்த் கூட பாதிக்கப்படலாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி கூட பாதிக்கப்படலாம். சூரியனை பற்றிய ஆச்சரியமான உண்மைகள் என்னன்னா சூரியன் ஈர்ப்பு சக்தி பூமியை விட 28 மடங்கு அதிகமா இருக்குது. சூரியனோட மாஸ் லாஸ் ஆகிட்டே இருக்குது. சூரியன் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளிப் ஆகுது. இதோட சைக்கிள் 11 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. சூரியன் ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்ல, இது உயிருள்ள இயந்திரம் மாதிரி. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நாம அவசரமா இக்னோர் பண்ணிடுறோம். அதுல முக்கியமானது இந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் எழுந்து நம்ம மேல ஒளி கொடுக்கிறது. இந்த நட்சத்திரம் நம்ம வாழ்க்கையில் அமைதியான ஒரு ஹீரோ. இந்த மாதிரி யூனிவர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான்சி ராணி.